கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, 19/11/2020 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் செபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் செபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் அப்பா வழிநடத்தலும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி செபிக்கிறேன். எல்லா நாசமோச வேலைக்கும் விலக்கி இவரை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். என் தேவனுடைய கரம் ஒன்றே இவரை ஆளுகை செய்யட்டும் அப்பா. உங்களுடைய சிங்காசனத்திலிருந்து வெளிப்படுகிற ஒளியானது இவருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் இவர் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் விடுதலையும் நன்மையும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க போவதற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எபிரியர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று சொல்லி எழுதியிருக்கூடிய வார்த்தையின்படியே அப்பா நீர் மாறாத தேவனாய் இருக்கிறீர். இவரை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி. மிகப்பெரிய பாதுகாப்பாளனுக்குள்ளாக இவரை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நாம் இந்திய தேசத்திற்காய் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 19/11/2020 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் என்னுடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்திய தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் 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 இந்திய தேசத்தில் நன்மையான இவர்களை நீர் தரும்படி ஜெபிக்கிறேன். உடைய கிருபையானது தேசத்திலிருந்து செயல்படட்டமப்பா. உடைய மகிமையானது தேசத்தில் உண்டாகட்டும். கொரோனா வியாதியிலிருந்து ஜனங்களை நீர் விடுதலையாக்குவீராக. ஆண்டவரே, இந்த தீமைகள் தேசத்திலிருந்து வெளியேறட்டும் தகப்பனே. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவ ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோமப்பா. அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்பதில் எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.